ஹலோ, வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா, நீங்க சும்மா இருப்பீங்களா? அத பாடத் தோணும். இல்லன்னா, அத பத்தி யார்கிட்டயாவது பேசத் தோணும். இன்னைக்கு நாம ஒரு புது கேம் விளையாடப் போறோம். இப்போ இங்க வந்திருக்கிற போட்டியாளர்களுக்கு நான் க்ளூஸ் குடுப்பேன். விடுகதையா இருக்கலாம், இல்ல பிக்சர் க்ளூஸா இருக்கலாம். அதிலருந்து அவங்க பாட்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான், எனக்கு பிடிச்ச பாட்டா தான் இருக்கும். அண்ட் இந்த பாடல்கள அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்க போறீங்க. ரெடியா? வெல்கம் டூ என்ன பாட்டு பாட? Tamil Film Music Quiz on your favorite Tamil Nostalgia channel. நாம ஒரு தீம் எடுத்துக்கிட்டு தான் இந்த கேம் விளையாடுறோம். அண்ட் இன்னைக்கான தீம் 90s இளையராஜா. ராஜா சாரோடைய பாடல்கள் 90 டூ 99 அந்த டைம் பீரியட்ல வந்த பாடல்கள் இன்னைக்கு கேம்ல கேள்விகளா அமைய போகுது. இந்த பாடல்கள தான் இன்னைக்கு நம்மளுடைய போட்டியாளர்கள் என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்க போறாங்க. அண்ட் இந்த கேள்விகள் 6 கேட்டகரியில வரும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். காதல், நட்பு சொல்லும் பாடல்கள், சோகத்தை பிழியும் பாடல்கள், கும்மாளம் அடிக்கும் பாடல்கள், நம்பிக்கை தரும் பாடல்கள் மற்றும் கிண்டல் செய்யும் பாடல்கள். இந்த 6 உணர்வுகளை பேசும் பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளோட கேம்ல வரப்போகுது. அண்ட் இந்த கேட்டகரிஸ்ல எல்லாம் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின் இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட் எந்த கேட்டகரியில் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். சரி, இப்போ கண்டஸ்டன்ட்ஸ் இன்னைக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். டுடே வி ஹேவ் அருணா, ரம்யா and Vijayalakshmi. Hi all, welcome to the show. I'll go for the 100 Kadal. Kadal 100, okay. It's a picture puzzle. So உங்களுக்கு வந்து ஒரு picture clue வருது. முத்து கண்ண no. முத்துமணி மாலை. முத்துமணி மாலைல there are other things there. There is முத்துமணி, correct. Then there is like it's கண்ண. repeating twice. No, அந்த முத்துமணி மேல வச்சிருக்கேன்ல அது 2 தடவை வந்திருக்கு. I will skip it for now. I'm sorry. சரி, okay, I'm passing it. ரம்யா, உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்னு? முத்துமணி முத்துமணி சின்னஞ்சிறு கண்ணுமணி. எஸ், அதுதான். ஸோ ரம்யா, யூ காட் இட் ரைட். இது வந்து அதர்மம் அப்படிங்கிற படத்தை வந்து 94ல வந்த படம். ஐ திங்க் முரளியும் ரஞ்சிதாவுமா இதுல அவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி 2 பேரும் பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ ரம்யா, யூ ஓப்பன் யுவர் ஸ்கோர் பை டேக்கிங் ஹர் பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் தேர். பட் நவ் இட் இஸ் யுவர் கொஸ்டின். நம்பிக்கை 200. முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரி நான் பல்லவி வரிகள் கொடுக்குறேன். நீங்க பாடலுடைய முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள்: ஒருபோதும் கலங்காது நாளைக்கு, ஊரெங்கும் உறவுண்டு ஏழைக்கு, நீயும் இங்கே நம்ம ஆளு, சோகம் என்ன உன்னோடு கொண்டாடு. ஒரு சூப்பர் ஹிட் படத்துல வந்த ஒரு பாடல். இங்க இருக்கு, வரமாட்டேங்கிறது. பாஸ் பண்ணலாமா? அடுத்தவங்களை கேட்கலாமா? ஓகே, பாஸ். விஜய், உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேம், ஏதாவது க்ளூ கொடுப்பீங்களா? க்ளூ இல்ல. க்ளூ வந்து கொடுத்தா ரம்யாக்கு தான் கொடுக்க முடியும். பாஸ்ல எல்லாம் க்ளூ கிடையாது. அருணா, டு யூ நோ? இல்ல பிரியா, this time. ஓகே, ஓகே. ஓகே, I'll reveal the song. இது வந்து ஒருபோதும் கலங்காத நாளைக்கு, ஊரெங்கும் உறவுண்டு ஏழைக்கு, நீயும் இங்கே நம்ம ஆளு, சோகம் என்ன உன்னோடு கொண்டாடு. என்ன பாட்டு? ஐயா வீடு திறந்துதான் கிடக்கு, உள்ளே வந்து தாளம் போடு. எஸ், அதுதான். காதலுக்கு மரியாதையில வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப நல்ல பீட் இருக்கு இந்த பாடலுக்கு. இதுக்காக கேட்கும்போது நான் ஐ வாஸ் திங்கிங், சரி நம்ம இதை பத்தி ஒரு நாள் போதுமால பேசணும். ஏன்னா ஐ ரியலி லவ் திஸ் சாங். 97ல வந்த படம். இந்த படத்துல மீதி பாட்டுலாம் ரொம்ப பெரிய ஹிட் ஆனதுனால இந்த பாட்டு ரொம்ப நம்ம கேட்க முடியாத போச்சு. ராஜா சாரே பாடியிருந்தாரு. இது அருண் மொழியும் கூட பாடியிருப்பாரு. பழனி பாரதி அவர்களுடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் விஜய். காதல் 200. காதல் 200 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுக்கு பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை மாதிரி நான் தரேன். பாட்டை கண்டுபிடிக்கிறீங்க, பார்க்கலாம். மலையாளத்தில் காதல் பாட்டு. ஓணத் திருநாளும் வந்தது இன்று, கவலைப்படாதே சகோதரா, உன் நீலக்குயில் விடாதடா. இந்த படத்தோடைய பேர் இதுல இருக்கு. பாடல் வரிகளுக்கும் க்ளூ இருக்கு. படத்தோடைய பேர் கண்டுபிடிச்சிங்களா? அதுவும் தெரியலையா?
பாஸ் பண்ணலாமா? ஓகே. அருணா உங்களுக்கு தெரியுமா? கவலைப்படாதே சகோதரா பாட்டா? கவலைப்படாதே சகோதரா அது இல்ல. அது இல்ல, அது இல்ல. ஓ. அது வந்து ராஜா சார் மியூசிக்கே இல்லையே. ஓ ஓகே. மை பேட். சாரி. ரம்யா உங்களுக்கு தெரியுமா? ம். கவலைப்படாதே சகோதரானே ஒரு மூவி இருக்கு. படம் பேர் கவலைப்படாதே சகோதரா. பாட்டு உங்களுக்கு தெரியல. ஒரு பியூட்டிஃபுல் சாங் நானே ரிவீல் பண்றேன். திருவோண திருநாளும் மன்னல்லோ மங்கள நாளோ துள்ளும் தளிமேனி குளிர்ச்சூடி கண்டல்லோ மல்லிகை பூவோ காதல் பாட்டு சொல்லும் கூட்டுக்காரி வீண மீட்டு பாடும் சோட்டுக்காரி எண்டே நீல கோயில் நீ எல்லோ தத்திடும் தத்தை எல்லோ. பியூட்டிஃபுல் சாங். அன்ஃபார்ச்சுனேட்லி இது நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்க வேண்டிய பாட்டு. அத்தனை அழகா இருக்கு இந்த பாடல் கேட்கறதுக்கு. நிறைய தடவை ரிப்பீட் மோட்ல நான் கேட்டுட்டு இருந்தேன் இதுக்காக திருப்பி கேட்டதுக்கு அப்புறம். 98ல வந்த படம் கவலைப்படாதே சகோதரா. மேபி நாட் அ வெரி சக்சஸ்ஃபுல் மூவி, எனக்கு தெரியல. பாண்டியராஜன் அண்ட் சுபலட்சுமி நடிச்சிருந்தாங்க இதுல. ராஜா சாரே பாடியிருந்தாரு சுஜாதாவுடைய இணைந்து. அருணாச்சலம் அவருடைய வரிகள். யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. வணக்கம். அருணா பார்த்திபன் ஃப்ரம் நியூ ஜெர்சி. நான் இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I actually love music and my family actually loves music. My daughter sings a lot lovely songs as well. So எனக்கு இந்த ஒரு experience from Priya is very very an exciting time. So thank you very much Priya for your opportunity here. I'll take the நட்பு 200. நட்பு 200 is also முதல் வரி என்ன? So let's see if you can get the first line இந்த லைன்ஸ்ல இருந்து. நண்பனே இது மாற வேண்டும், பசியாற வேண்டும். இந்த இளைஞர் கையில் எங்கள் தேசம் மாற வேண்டும். நண்பனே இது மாற வேண்டும், பசியாற வேண்டும். சாரி மேம். ஓகே, ஐ அம் பாசிங் இட். ரம்யா உங்களுக்கு தெரியுமா? இது வறுமை நிறம் சிவப்புன்னு நினைக்கிறேன். ஐயோ, அது எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக் இல்ல. ஓ. விஜய் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, சத்யா படமா? இல்ல. ரொம்ப போயிட்டீங்க. 90s ராஜான்னு சொல்லிட்டேன். அப்புறம் சத்யால 80s அதுவும் இல்ல. இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல அருணா. பியூட்டிஃபுல் சாங். படம் நல்லா இருந்தது. தேசிய கீதம் ஒரு படம் வந்தது. முரளி அண்ட் வேற யாரோ நடிச்சிருப்பாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டரை கடத்தி போய் வச்சு அந்த மாதிரி ஒரு கதை. இது நல்லா இருக்கும் இந்த பாட்டு. நண்பனே இது மாற வேண்டும், பசி ஆற வேண்டும், இந்த இளைஞர் கையில் எங்கள் தேசம் மாற வேண்டும். கேட்டதே இல்லையா? இல்ல மேம். I will listen to it after this now. எனக்கு தெரியல. Please do. என் கனவினை கேள் நண்பா உனக்கு புரியும், என் உணர்வினை நீ அறிந்தால் உதிரம் கொடிக்கும். ஒரு புறம் வறுமையும் மறுபுறம் கொடுமையும் ஏழையை விரட்டுது தெரியுமா, இந்த மண் குடில் ஆசையை மாளிகை அறிந்திடுமா. பியூட்டிஃபுல் சாங். நல்ல ஒரு ரவுசிங் கைண்ட் ஆஃப் மார்ச்சிங் பேண்ட் ஸ்டைல்ல போட்டிருந்தார். இது ஹரிஹரன் பாடியிருப்பார் இந்த பாடலை. வாசன் அப்படிங்கிறவருடைய வரிகள். தேசிய கீதம் 98ல வந்தது. ஸோ அதுதான் இந்த பாடல். அகைன் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ரொம்ப பாப்புலர் சாங் நினைக்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஹலோ எவ்ரிவன், நான் ரம்யா. நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட மெயின் ஹாபியே வந்து நிறையா மியூசிக் கேட்கறது தான். போத் கர்நாடிக் அண்ட் ஃபிலிம் மியூசிக் எல்லாமே நிறையா கேட்பேன். ஃபேமிலியிலே எல்லாருமே ஒரு மாதிரி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டடுன்றதுனால எப்போவுமே ஏதாவது ஒரு பாட்டு ஓடிண்டே இருக்கும் வீட்டில். ஸோ ஐ கேம் அக்ராஸ் பிரியா மேம்ஸ் எபிசோட்ஸ் இன் ஒன் ஆஃப் த எபிசோட் அண்ட் ஐ காட் ஹுக் டு இட். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு போட்டேன். ஐ வாஸ் லக்கி அண்ட் ஐ காட் அ சான்ஸ் டு பார்ட்டிசிபேட். தேங்க்யூ பிரியா மேம். சோகம் 200. இட்ஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா தெரியல தோன்றும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு பாட்டை கண்டுபிடிக்கணும். யுவர் வேர்ட்ஸ். தாயெனும் கோவிலை போற்றி போற்றி காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே என் வாயை. ஸோ தீஸ் ஆர் த லைன்ஸ். பாடுங்க இப்போ. என் தாயேனும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே
என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே. அரண்மனை கிளி படத்துல வந்த பாடல் 93ல ராஜ்கிரண் அவர்கள் நடிப்புல ஒரு 4-5 படத்துக்கு பியூட்டிஃபுல்லா அவருக்கு சாங்ஸ் கொடுத்திருந்தாரு ராஜா சார். அவரே தான் பாடியிருந்தார் இந்த பாடல். பொன்னடியான் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாட்டு இது. அம்மாவை மிஸ் பண்ணி பாடுற மாதிரி ஒரு பாடல். ஸோ 200 more points for you, ரம்யா. ஹாய் எவ்ரிவன், நான் விஜயலக்ஷ்மி. நான் சென்னையில அண்ணா நகர்ல இருக்கேன். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இளையராஜா சார் சாங்ஸ், எஸ்பிபி சார், ஜானகி மேம் பண்ண சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். கும்மாளம் 200. கும்மாளம் 200. இந்த கும்மாளத்துல இருக்க பாட்டு எல்லாமே பசங்க பாடுற மாதிரி அவர் லைக் இட் வில் ஃபீச்சர் சில்ட்ரன். அதுதான் இந்த பாட்டோடைய சிறப்பு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு துளி பாட்டு இது வந்து ஒரு சின்ன பிட் ஆஃப் பிஜிஎம் உங்களுக்கு கேட்கும். அதை கேட்டுட்டு பாட்டு நீங்க சொல்லணும். தெரிஞ்சுதா என்ன பாட்டுன்னு? தெரிஞ்சுட்டோம். போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, அந்த பாட்டு. உங்க குரலுக்கு ரொம்ப நல்ல சூட்டா இருக்கு விஜி. எஸ், அதுதான் அந்த பாடல். போடா போடா புண்ணாக்கு என் ராசாவின் மனசுல. இதுவும் ராஜ்கிரண் அவருடைய படம் தான். 91ல வந்தது. மீனாவுடைய ஃபர்ஸ்ட் இந்த படம் இது. இதுல கல்பனா ராகவேந்தர் பாடியிருந்தாங்க. அவங்க வந்து ஐ திங்க் ஷி வாஸ் அ டீனேஜர் அட் தட் பாயிண்ட். அவங்க பாடியிருந்த பாடல் இது. சின்ன பசங்கள்லாம் ஆடுற மாதிரியான ஒரு பாட்டல் தான். என்ன ஒரு அழகான ஒரு பீட் ஸ்ட்ரக்சர் இல்லையா இந்த பாடலுக்கு. ஒரு இந்த கிராமிய தாள வாத்தியங்களை யூஸ் பண்ணியிருந்தாரு இல்லை ராஜா சார். இது வந்து எழுதினது உஷான்னு போட்டிருக்கு. எனக்கு தெரியல, ஷுவரா தெரியல. அதனால ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்கேன். மேபி சம்படி எல்ஸ் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா இந்த படத்தோடைய சிடி எல்லாம் பார்த்தா அதுல எந்த பாட்டு யார் எழுதினாங்கன்னு தெரியல, மொத்தமாக போட்டிருக்கு. அதனால ஐம் நாட் ஏபிள் டு கெஸ். ஸோ தெரிஞ்சா யாராவது கிளாரிஃபை பண்ணுங்க. அழகான பாடல், அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க விஜி. ஸோ 200 points for you. Kindle 100. Okay, you're playing it safe now. Good job. உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். லெட்ஸ் see if you can crack this. So கச்சட தப்பற இருக்காது பாடல் வரிகள்ல. இட்ஸ் a very popular song, so hopefully you'll be able to crack it. ஸோ இது வந்து டீஸ் இந்த ஈவ் டீசிங் மாதிரியான பாடல் உங்களுக்கு. டீஸ் இந்த ஈவ் டீசிங் மாதிரியான பாடல் உங்களுக்கு. வரும் முன்னாலே குடு வந்த மின்னு மினு உடல் குலுக்கி குலுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் தலுக்கி தலுக்கி வரும் முன்னாலே. எஸ் எஸ் எஸ், யூ காட் இட். எஸ், கார்த்திக் அண்ட் குஷ்பு பாடுற பாட்டு. குஷ்பு பாட மாட்டாங்க, அவங்கள கேலி பண்ணி கார்த்திக் பாடுற பாடல். கிழக்கு வாசல்ல தழுக்கி தழுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே. எஸ்பிபி தவிர யாரால பாட முடியும் இந்த மாதிரி பாட்டெல்லாம்? கலக்கியிருப்பார் அவரு ராஜா சார். மியூசிக்ல ஆர்வி உதயகுமார் படத்தோட டைரக்டர், அவரை வரிகள் எழுதியிருந்த பாடல் அது. ஸோ யூ ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் அருணா. வெல் டன். காதல் 300. சக்காலக்கல் பாட்டு உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து ஒலிக்க போகுது. 2 பாட்டி நீங்க சொன்னீங்கன்னா 300 points, ஒரு பாட்டு மாத்திரம் சொன்னீங்கன்னா 100 points. லெட்ஸ் see if you can get both. உங்களுக்கான பாடல் இதோ. செங்கரும்பு சாறு பொங்குகிற ஆறு சங்கமத்தை தேடி முங்க வந்த பாரு மனசில திறந்தது மணிக்கதவு மரகத பதுமையை இனி தழுவு நீராடோ நேரம் பார்த்து நீ போடு பூமால நாளெல்லாராகும் பாடுதே தேகம் பாட்டு இசைக்குதே என் நெஞ்ச போட்டு அசைக்குதே விரல் தொட அதில் பல சுகம் வரும் பொழுதாச்சு. ஒரு பாட்டு ஈஸியா வந்துடணுமே. இறந்தவன் அது இல்ல, அதில் பல சுகம் வரும் பொழுதாச்சு. இல்லையா? 2 பாட்டுமே தெரியலையா? இல்ல, ரெண்டுமே தெரியல. ஒண்ணு தெரியற மாதிரி இருக்கு, ஆனா அதுவே வர மாட்டேங்குது. சரி, ஓகே. விஜய்க்கு தெரியுமா பார்க்கலாம். விஜய் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாட்டு தெரியும் மேம். ஆ, பாட்டு குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்குள்ளி கேட்டுக்கொள்ள, அது தெரியும். இன்னொன்னு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. தெரியல. ஓகே, லெட்ஸ் see if அருணா knows. உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்? மனசுல திறந்தது மனக்கதவு. சொல்லிட்டாங்க. that was revealed. That is காட்டுக்குயில் பாட்டு சொல்லுது. அதர் சாங். ஓகே. பாட்டு இசைக்குதே
என் நெஞ்ச போட்டு அசைக்குதே. அந்த பாட்டு. சாரி மேம். இல்ல. ஓகே. அ நானே ரிவீல் பண்ணிடுறேன். ஒரு பாட்ட தான் கண்டுபிடிச்சீங்க விஜி. தி அதர் சாங் வந்து அ "உன்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி. கண்ண பார்த்த வேகத்துல என்ன மறந்து போனதடி. காலம் தெரியல, அம்மாடி நேரம் தெரியல." கேட்டிருக்கீங்களா இந்த பாடல்? மல்லு வேட்டி மைனர் படத்துல வந்தது. 90ல மலேசியா வாசுதேவனும், உமா ரமணனும் இணைந்து பாடியிருப்பாங்க. அழகான பாடல் அது. சத்யராஜ், சீதா அண்ட் சோபனா 3 பேருமே இருப்பாங்க இந்த பாடல்ல. கங்கை அமரன் அவருடைய வரிகள். இன்னொன்னு வந்து விஜி சொன்னாங்க, "காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, வீட்டு கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே." இது வந்து சின்ன மாப்பிள்ளை படத்துல வந்து 93ல மனோ அண்ட் ஸ்வர்ணலதா குரல்கள்ல இதுவும் கங்கை அமரன் அவருடைய வரிகள் தான். ஸோ விஜி மாத்திரம் கெட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் திஸ். கிண்டல் 200. முதல் வரி என்ன? ஸோ பாடலுடைய முதல் வரியை இந்த வரிகளை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: "வீணா வரிஞ்சு கட்டி வம்பு இழுத்ததாலே இப்போ மாட்டிக்கிட்டு முழிப்பதென்னடி." ஆ. அ. சுட்டி வாழ கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, வட்டி முதலுமா வாங்கி கொள்ளடி. "வீணா வரிஞ்சு கட்டி வம்பு இழுத்ததாலே இப்போ மாட்டிக்கிட்டு முழிப்பதென்னடி." அதுதான் அந்த பாடல். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. த வெரி ஃபேமஸ் தொப்புள் பம்பரம் சாங் இது. "சுட்டி சுட்டி உன் வால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி." சின்ன கவுண்டர் படத்துல வந்தது 92ல. மலேசியா வாசியான் அவர் பாடியிருந்தாரு. அழகா நல்ல கிண்டல் பாடல்கள் சூப்பரா பாடக்கூடியவர் அவரும். ஆர்.வி. உதயகுமார் தான் இதுக்கும் வரிகள் எழுதியது. ஸோ 200 பாயிண்ட்ஸ் விஜி. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. இது 4th ரவுண்ட். ஸோ இனிமே பாஸ் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். சோகம் 100. சோகம் 100 இஸ் a பிக்சர் பசில். ஸோ இந்த கார்ட்டூன் க்ளூவை வச்சு நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான க்ளூ காக்கா. அது காக்கா இல்ல, அது காக்கா கலர்ல இருக்கிற வேற ஒரு பறவை. கூட்டுக்குள்ள உன்ன வச்சு கூடியல ஊர. அதுவா அந்த பாட்டா? அதே அதே அர்த்தம், ஆனா வேற பாட்டு. நடுவுல இருக்கிற பையன் என்ன பண்றான்? அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இதுல. வாட் இஸ் ஹி டூயிங்? He's trying to catch the bird. அந்த வார்த்தையை போடுங்க நடுவுல. காக்கா மாதிரி இருக்கிற வேற இன்னொரு பறவை என்னங்க கருப்பு கலர்ல? மைனா இல்லையா? குயில் ஆ, குயில் ஆ. குயில போடச்சு கூண்டில அடைச்சு சாரிங்க. அதுதான், பாடுங்க பாடுங்க. குயில போடச்சு கூண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில போடச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், இது எப்படி பாடுமையா, இது எப்படி ஆடுமையா. ஓ எஸ், சூப்பர். எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சு அழகாவும் பாடி காமிச்சிங்க. எஸ், ஸோ வெல் டன். சின்ன தம்பி படத்துல வந்த பாடல் 91ல. சச் அ லவ்லி ஆல்பம் இது ராஜா சாரோடது. எல்லா பாடலுமே இந்த படத்துல ஹிட்டு. எஸ்பிபி அவர்கள் குரல்ல வந்த பாடல் இது. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ அழகா கண்டுபிடிச்சு 100 பாயிண்ட்ஸ் அருணா. கிண்டல் 300. கிண்டல் 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கு 2 பாடல்கள் அகைன் கலந்து வரப்போகுது. உங்களுக்கான பாடல்கள்: வீரம் சங்கீதம் என் பாட்ட சொத்து, ஞானம் உண்டாகும் என் வீட்ட சொத்து, தன்னை தானே சுற்றி வாழும் பூமி போலே என்னை நானும் சுற்றி வந்த வாழ்விலே, அடியேனி கேட்டுப்பாரு ஆலாபனை, கழுதைக்கு தெரியாதம்மா பூவாசனை, கனிந்திடு கலந்திடு இன்பம் பொங்கும் என்றுமே. தெரிஞ்சதா? கனிந்திடு கலந்திடு இன்பம் பொங்கும் என்றுமே. இது வந்து அந்த கார்த்திக் அந்த படம். எஸ். தன்னை தானே சுற்றி வாழும் பூமி போலே என்னை நானும் சுற்றி வந்த வாழ்விலே,
வரல. இங்க இருக்குது ஆனா வரமாட்டேங்கிறதுல்ல. விஜய் உங்களுக்கு தெரியுமா? அந்த பாட்டு கார்த்திக் பாட்டு தெரியும். ஆ. கேளடி பாவையே அது. இன்னொன்னு தெரியல. இன்னொன்னு தெரியல. ஓகே. அருணா உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு பாடல்? சான்ஸே இல்ல. ஓகே. லெட்ஸ் சி. ஆம். இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஒண்ணு அவங்க சொன்னது வந்து, "கேளடி என் பாவையே, ஆடவன் உன் தேவையே, மோகம் கொண்ட போதும், தாகம் வந்த போதும், ஆண்மை தானே காவல் காக்க வேண்டும், ஆசையோடு அள்ளிச் சேர்க்க வேண்டும்." கோபுர வாசலிலே படத்துல வந்தது. 91ல அதுதான் கார்த்திக் சாங்ன்னு எல்லாரும் அத மட்டும் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. எஸ்பிபி அவர்கள் குரல்ல, வாலி அவருடைய வரிகள். இன்னொன்னு வந்து நடிகன் படத்துல, சத்யராஜும், குஷ்புவும் 2 பேரும் ஒருத்தர டீஸ் பண்ணி பாடுவாங்க. "அடி வெளுத்து போச்சு தாடி, ரொம்ப உளுத்து போச்சு பாடி, இப்ப சுருங்கி போச்சு நாடி, இவர் ஜெயிக்க போறார் பாடி, பாட்டாலேன்னு" அப்படி போகும் அந்த பாடல். ஆ, ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபியும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. அது வாலி அவர்களுடைய வரிகள். 90ல வந்த படம் நடிகன். ஸோ இதுல வந்து விஜய் ஒரு பாடல் அகைன் சொல்லி 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கும்மாளம் 300. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு சில எழுத்துக்கள் கச்சட தப்பற இல்லாத பாடல் வரிகள் தோன்றும். அதுலேருந்து நீங்க பாட்ட சொல்லணும். ஆ. பூட்டுக்கள் போட்டாலும் வீட்டுக்குள் நிற்காது காற்று, தொட்டத்து மல்லி வீட்டுக்குள் பாடாத பாட்டு. எஸ், அதுதான் சத்ரியன் படத்துல 90ல வந்த படம். பானுப்பிரியா 2 பசங்கள வச்சுட்டு பாடுற பாடல் ராஜாசார் மியூசிக்ல. ஜானகி அம்மா ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. இது வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக் படத்துல வந்த ரெயின் ட்ராப்ஸ் அண்ட் ரோசஸ் அண்ட் அந்த பாட்டை தழுவி அவர் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ராஜா சார் போட்ட பாடல் இது. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் விஜி கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கு. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. நட்பு 100. நட்பு 100. ஓகே. இட்ஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ யூ கேன் யூல் ஹியர் அ ஸ்மால் பிட் ஆஃப் பிஜிஎம். அதுலேருந்து பாட்டு சொல்லணும். இது இட்ஸ் வெரி ஈஸி. யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் இட். Okay. தெரிஞ்சுதா? காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கொன்னும் பஞ்சம் இல்ல பாடத்தான், தவளை தொட்டு துள்ளி கட்டு கவலை கேட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எஸ், தட் இஸ் த சாங். ஆக்சுவலி எல்லாரும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இது ஒரு துளி பாட்டு ரொம்ப கம்மியா போடுறீங்க, அதுலேருந்து எங்களால பாட்டை கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குதுன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை விட லாங்கரா நான் இந்த மியூசிக்கை ப்ளே பண்ணா வந்து ஐ எம் அட்ராக்டிங் காப்பிரைட் இஷ்யூஸ். அதனால தான் ஐ எம் ஹேவிங் டு புட் ரொம்ப ஸ்மால் பிட்டு. ஸோ அதனால இனிமேல் இந்த ஒரு துளி பாட்டில் ரொம்ப பாப்புலர் சாங்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். ஈவன் நான் 2 செகண்ட் கேட்டால் கூட நீங்கள்லாம் பாடிட்டுவீங்கிற பாடல் தான் அதில் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த வகையில் ஒரு வெரி வெரி பாப்புலர் சாங் தளபதி படத்தில் வந்த நட்புனாலே எல்லாருக்கும் முதல்ல இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு நட்புக்கு இலக்கணமாக அமைந்த ஒரு பாடல். யேசுதாஸ் அண்ட் எஸ்பிபி 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். ரஜினி அண்ட் மம்முட்டி ஆடின இந்த பாட்டை யாரால மறக்க முடியும்? ஸோ அதனால 100 more points for you. சோகம் 300. ஓகே. கலக்கல் பாட்டு, எல்லா கலக்கல் பாட்டும் உங்களுக்கே வருது. ஸோ லெட்ஸ் see if you can get these 2 songs. ப்ளீஸ் ஒன்னாவது சொல்றீங்களா பார்க்கலாம். பூவிழியோரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது, பனியாக உருகி நதியாக மாறி அலை வீசி விளையாடி இருந்தேன். 10 மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து, இது எந்தன் வாழ்வில் நீ போட்ட கோலம் வாடுதம்மா பிள்ளையே, வாட்டுவதோ என்னை நீ இல்லாத வாழ்வு இங்கு காணல்தான். இதயமே ஓ இதயமே, உன் மௌனம் என்னை கொல்லுதே. அது ஒண்ணு.
வருவதோ என்னை நீ ஒரு க்ளூ வரல. ஒரு க்ளூ ரஜினிகாந்த் சாங். இது ஆப்வியஸ்லி அம்மா பாட்டு, ரைட்? ஸோ தட்ஸ் த க்ளூ ஆக்சுவலி. இது தளபதி சாங் நினைக்கிறேன். தளபதி இல்ல இல்ல தளபதி அவருக்கு அம்மா பாட்டு பாடுற மாதிரி வரும். இல்ல இல்ல. டு யூ நோ த அதர் சாங்? வேலைக்காரன் பாட்டு, பட் ஐ டோன்ட் நோ த இல்ல இல்ல, வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரன் இல்ல. விஜய் உங்களுக்கு தெரியுமா? அம்மா அம்மா எந்த நாருயிரே நானும் நீயும் என்றும் ஓருயிரே இது கண்ணின் மணியோ. எஸ், சரியான பாடல் விஜய். ஸோ அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. அம்மா அம்மா எந்த நாள் உயிரே உருகியிருப்பார் அப்படியே எஸ்பிபி. இதுல உழைப்பாளி படத்துல வந்தது. ரஜினிகாந்துக்கு அம்மாவாக அவங்களுக்கு முதல்ல ஜோடியா நடிச்ச சுஜாதா, இதுல அம்மாவா நடிச்ச இது இந்த படம் 93ல வந்தது. வாலி அவருடைய வரிகள். இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க ரம்யா, இதயமே இதயமே வந்து இதயம் படத்துல 91ல வந்தது. அகைன் எஸ்பிபியோடைய ஒரு பியூட்டிஃபுல் சாங். பிறைசூடன் அவருடைய வரிகள் வந்த பாடல் அது. ஸோ இதுல வந்து ரம்யாக்கு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் விஜிக்கு 100 பாயிண்ட்ஸ். நட்டு 300. முகமும் குரலும். ஸோ உங்களுக்கு நான் வந்து படத்துல நடிச்சது அண்ட் பாடினவங்க குரல் காம்பினேஷன் கொடுக்குறேன். அதுல நீங்க பாட்டுக்கு சொல்லணும். ஷுட் பி ஈஸி ஃபார் யூ, ஐ திங்க். லெட்ஸ் சி இஃப் யூ கேன் கெட் இட். இது பாடியது 2 நிஜ வாழ்க்கை நண்பர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் இளையராஜா. ரேரா தான் இவங்க 2 பேரும் இணைந்து பாடியிருக்காங்க. அதுல ஒரு பாடல் இது. அண்ட் இதுல நடித்தது வந்து ராம்கி அண்ட் கார்த்திக். அந்த அந்த பாட்டோடைய ஸ்கிரீன்ஷாட் அது அஃப்கோர்ஸ் கார்த்திக் முதுகு தான் தெரியுது. பட் தட் இஸ் ஹூ இட் இஸ். ஸோ இது எந்த பாடல்? 90ஸ்ல கார்த்திக் படத்துக்கு ராஜா சார் மியூசிக் போட்டது லேட் 90s இது. ஸோ தட்ஸ் another க்ளூ. ஏர்லி கிடையாது, லேட் 90s. அண்ட் ராம்கியோட இணைந்து கார்த்திக் ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு. அந்த படம் தான் எனக்கு தெரியல. சரி, ஓகே. உங்களுக்கு தெரியலனா நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம பாஸ் பண்ணலாம். ரம்யா உங்களுக்கு தெரியுமா? இல்ல. இளையராஜாவும் எஸ்பிபிமா? ஆமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடிய பாடல். அருணா உங்களுக்கு தெரியுமா? இல்ல பிரியா. தெரியல. ஓகே, நானே ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நிலவே முகம் காட்டு அப்படின்னு ஒரு படம் வந்தது 99ல. அதுல வந்து ஒரு பாடல். அந்த படத்துல மீதி பாட்டுலாம் எல்லாருக்கும் தெரியுது. ஆக்சுவலி நல்ல ஹிட் பாட்டு தான். பூங்காற்று அது பூமி எங்கும் நிறைஞ்சிருக்கு, ஹே ஹே அன்பாலே மனம் ஆனந்தத்தில் நனைஞ்சிருக்கு, நெஞ்சு நிற்கும் நண்பா உள்ளம் கவர்கள்வா, வாழ்க்கை இங்கு வாழ்வதற்கே, உன் அன்புக்கும் நெஞ்சுக்கும் உன்னை கண்டேன், நனநன்னன்னா, நன்னன்னா, என்னை தந்தேன். கேட்டிருக்கீங்களா இல்லையா இந்த பாட்டு? இல்ல. இல்லையா? ஓகே, நல்ல பாட்டு, கேட்டு பாருங்க. நிலவே முகம் காட்டு 99ல வந்தது. ராஜா சார் இசையில ராஜா சாருடன் இணைந்து எஸ்பிபி பாடியிருந்தாரு. வெரி ஃபியூ சாங்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடினது. அந்த இந்த பாட்டத்துல ஒண்ணு வரும், பாட்டு பாடவால ஒரு பாடல் அழகா 2 பேரும் பாடியிருப்பாங்க. பாட்டு பாரதி அவருடைய வரிகள் இது. ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நம்பிக்கை 100 இஸ் a பிக்சர் பசில். ஸோ இது வந்து மோட்டிவேஷனல் லைன்ஸ். அதான் நம்பிக்கையுடைய. மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவா. அவ்வளவுதான் தெரியுமா? பணக்காரன் படத்துல வந்த பாடல் அது. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவான், ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே, படைச்சவன் எவனோ அவனே சுமப்பான், ஓம் சாந்தி ஓம் அப்படி வரும் அந்த பாடல். அது சார் இசையில ராஜா சார், குரலில் ராஜா சார், எழுத்துல வந்த பாடல் இது. ஸோ ஒரு ராஜா சார் ட்ரிபிள் வேமின்னு சொல்லணும். இது 100 more points for Aruna. Well identified. நம்பிக்கை 300. Is our music maestro கேள்வி. யாரா இன்னும் வரவே இல்லைங்கன்னு பார்த்தேன். லெட்ஸ் சி. உங்களுக்கு 3 க்ளூஸ் இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 600, ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இதை நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ என்னன்னு பார்க்கலாம். இட்ஸ் அ ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரம் த சாங்.
ஆப்வியஸ்லி இட்ஸ் அ சூப்பர் ஸ்டார் பாடல். தெரியுமா? பாடுங்க. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி இல்ல. அலையாள அது இல்ல. அது இல்ல. அதுல வந்து அவர் தனியா தான் பாடிட்டு இருப்பாரு. இத்தன மாரி இந்த கூட்டம்லாம் இருக்காது பின்னாடி. அண்ட் இது கேட்டகரி வந்து நம்பிக்கை. மலையாள கரையோரம் நம்பிக்கை தரும் பாடல் இல்ல. இது வந்து கொஞ்சம் அந்த மாரி இருக்கும். அடுத்த குழு பார்க்கலாமா? ஓகே நினைச்சேன் அந்த வெயிட் அண்ட் வெயிட்ட பார்த்து மலைய பார்த்தோனே அங்கதான் போவீங்கன்னுட்டு. அது இல்ல. சோ ஊருக்கு உழைப்பவன் இவன். உலகத்துக்காக உயிரெடுத்தவன். தமிழ் அன்னையின் அணைப்பில் வளர்ந்தவன். சங்கம் வளர்த்த மதுரையின் மன்னன். உழைப்பவனுக்கு இருக்குது எதிர்காலம். இவன் தோழனுக்கும் வரும் நல்ல நேரம். பாண்டியன் படம் பாண்டியன். எஸ், அதுல வந்த ஓப்பனிங் சாங் என்ன? பாண்டியன் படத்துல. பாண்டியனா கொக்கா கொக்கா இல்ல இல்ல அது இல்ல. இல்ல. அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? ஓகே. இட்ஸ் a word cloud, so you just have to put it together. இல்ல இல்ல. ஐடியா இல்ல. Okay, தெரியல. ஓகே, அருணா உங்களுக்கு தெரியுமா? உலகத்துக்காக பிறந்தவன் நானே அந்த பாட்டு, பட் ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் த ரெஸ்ட் ஆஃப் த லைன்ஸ். பட் உலகத்துக்காக பிறந்தவன் நானே அந்த மோட்டிவேஷனல் லைக் அந்த சாங் மாதிரி அது. Yes, okay, that is the song. Yes, I'll give it to you. உலகத்துக்காக பிறந்தவன் நானே, ஓ வளர்த்தது என்னை தமிழன்னை தானே, ஓ உழைக்கு பிழைக்கும் எந்தன் உயிர் தோழா, உனக்கும் எனக்கும் நல்ல எதிர்காலம். பியூட்டிஃபுல் சாங். பாண்டியன் படத்துல வந்தது. மனோ அவர்கள் குரல்ல வந்த பாடல், வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 300 பாயிண்ட்ஸ் அருணா நீங்க எடுத்திருக்கீங்க. இதுல இருந்து விஜய் உங்களுக்கு கடைசி பாடல் கும்மாளம். பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். குழந்தைகள் பாடும் பாட்டு எல்லாமே அதிரடி வேட்டு. பெரியவங்களுக்கு சொல்றாங்க அஞ்சலி, உலகமே அவங்க கையில இனி. என்னமோ தாளம் போட்டு டுட்டுடு என விட்டுடு. என்ன பாடல்? படத்தின் பெயர் அதுல இருக்கு. இதுவா? பாட்டுக்கு பாட்டு ஹே சம்திங் சம்திங் அதுவா? அதேதான். அதுதான் டு டுடு 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 டு சம்திங். அது வரும் இல்லையா? அதுதான் டுடு என்னை விட்டுடு. அதுதான் நான் யோசிச்சிருந்தேன். என்னது டூ 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 என்னை விட்டுடு, அதுதான் யோசிச்சிருந்தேன். அஞ்சலி பார்த்தேன்னா அந்த பாட்டுன்னு ஒரு மாதிரி கெஸ் பண்ணிட்டேன். பட் இந்த டூ 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 தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. எஸ், அதான் அந்த பாடல். பாட்டுக்கு பாட்டு ஹே சம்திங் சம்திங், போட்டுக்கு வேட்டு ஹே சம்திங் சம்திங். இதுல இந்த பசங்க பாடுவாங்க டு டுடு 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 டு சம்திங் வி வாண்ட்னு. நல்ல ஒரு ஜாலியான பாட்டு. கும்மாளம்னா அந்த படத்துல வந்து எல்லா பாட்டுமே பசங்க அடிச்ச லூட்டி தான். அதில் ஒரு அழகான பாடல். இது 90ல வந்தது. ராஜா சார் இசையில அவங்க குடும்பத்துல இருந்த அத்தனை பசங்களே வச்சு பாட வச்சிருந்தாங்க இதை. கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி, வெங்கட் பிரபு, எம்ஜி அமரன், பாலா, பார்த்தி பாஸ்கர், ஹரிபாஸ்கர், அந்த ஹோல் ஃபேமிலியில் இருக்கிற ஆல் த வாண்டர்ஸ் பாடியிருந்தாங்க இந்த பாடல். வாலி அவர்களுடைய வரிகள். ஆக்சுவலி வெங்கட் பிரபுலாம் இந்த படம் வரும்போது வாண்டாலாம் இருந்திருப்பாரு. அவர் பெரியவராக தான் இருந்திருப்பாரு. அட்லீஸ்ட் ஒரு டீனேஜராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவங்களெல்லாம் சேர்த்து அவர் பாட வச்சிருந்தாரு. ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க விஜி. 100 more points for you. Okay, we clean the board. Let's look at the scores now. We have Aruna with 700, Ramya with 400, and Vijay, our big winner today, with 1100 points. So congratulations for playing this game. ஸோ அறியப்படாத நிறைய பாடல்கள் இன்னைக்கு பார்த்தோம். அறியப்படாதான்னு சொல்றத விட அடிக்கடி கேட்காத பாடல்கள்லாம் சிலது பார்த்தோம் இன்னைக்கு. ராஜா சார் 90ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்த பாடல்கள் நீங்கள் ஏதாவது கேட்கல, இது வரைக்கும் நான் கேட்டுக்கலன்னா தேடி போய் கேட்டு பாருங்க. யூ வில் ரியலி என்ஜாய் இட். பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் இதே போல் இன்னொரு அழகான எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடலை உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த வார டாபிக் வில் பி சாங்ஸ் ஆஃப் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி. பழைய பாடல் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமைய போகுது. மறக்காம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.